இதுதான் எங்களுடைய மேப்பு. டிவியில் எப்போவுமே கேபினில் இருந்தே பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த எத்தனை மணிக்கு சூரியன் எழும்பும், அதே மாதிரி எத்தனை மணிக்கு மறையும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷிப்போட இருக்கக்கூடிய அந்த ஜிபிஎஸ் பொசிஷனு ப்ளஸ் ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடு போயிட்டுருக்கு அப்படின்னு காட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வந்து இப்போ கடல் போயிட்டுருக்க இடத்துல வந்து எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்லாம் இங்கே காட்டும். பட் அது காட்டலை. இது வந்து எங்களுடைய கப்பலோட 7வது ஹெலிபேடு. இங்கேயும் நம்ம போகலாம். இப்போ லைட்டாக மழை பெய்கிற மாதிரி தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அமெரிக்கா. ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணது. நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து அட்லாண்டிக் ஓஷன் வழியே வந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 13 நாளாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக 7 நாள் இல்லை 9 நாளில் வந்துடலாம். பட் ரொம்ப நாளாக நம்ம ரொம்ப ஸ்லோவாக வந்துவிட்ருவோம். ஏன்னா ஷிப்போட அதிகபட்ச ஸ்பீடு வந்து 40-45 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட வரலாம். பட் ஆனால் இப்போ ரொம்ப ஸ்லோவாக வராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரீபியன் கடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுங்க. இதுவும் அமெரிக்காவுக்கு சொந்தமான தீவு. இங்கே வந்து இவங்க எல்லாமே அமெரிக்கன் சிட்டிசன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.